ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம். வலில்லாஹில் ஹம்து வல் மின்னா, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அந்த முஸ்லிம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்கிறான்? ஆகிரத்திற்காக வாழ்கிறான். அப்படி என்றால் ஆகிரத்திற்காக வாழ்கிறான் என்றால் அந்த ஆகிரத்திற்காக வாழ்வியல் முறை துன்யாவிலே சரியான முறையில் அமைந்திருக்க வேண்டும். அது ஹராமான முறையில் அமைந்து விட்டது என்றால் அந்த ஆகிரா பாழாகிவிடும். இது அடிப்படை. இந்த அடிப்படையில் ஒரு அங்குலத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். எப்படி ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையை ஆகிரத்திற்காக இருக்க வேண்டிய அந்த வாழ்க்கை துனியாவிலே பாழாக்கிக் கொள்கிறான். அதில் ஒரு முறை, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு வழி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். என்ன வழி? ஒரு முஸ்லிம் அதிகமாக எந்த விஷயத்திற்கு தொடர்புடையவனாக இருக்கிறான்? இன்று வியாபாரம். யாரும் இந்த வியாபாரம் பொருளாதாரம் ஈட்டுவதில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குவது, வணக்க வழிபாடுகளை செலுத்துவதில் கூட அந்த அளவிற்கு முஸ்லிம்கள் மும்முரமாக இல்லை என்றாலும் வியாபாரம் என்று வந்துவிட்டால் அதில் யாரும் விடுபடுவதில்லை. வியாபாரத்தில் அவர்கள் காட்டக்கூடிய அத்துணை முயற்சிகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு அறிவுரை. முதலில் எமக்கு பின்பு உங்களுக்கு. அந்த வியாபாரம் பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது அல்லாஹ்வின் பொருத்தத்தில் இருக்க வேண்டும். அந்த வியாபாரம் அல்லாஹ்வுடைய ஹலாலை ஹராமை பேணி வாழ வேண்டும். அந்த வியாபாரம் அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் அந்த வியாபாரத்தின் மிக பெரும் எதிரி எந்த ஒரு முஸ்லிமை வியாபாரத்தின் பக்கம் அவன் செல்கிறான், பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்று செல்லக்கூடிய அந்த முஸ்லிமை வழிகேட்டின் பக்கம், அழிவின் பக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பொருள்தான் அர்-ரிபா, வட்டி. அல்லாஹ்வின் அடியார்களே, சர்வ சாதாரணமாக நமக்கு மத்தியிலே, நமது சமூகத்திற்கு மத்தியிலே எந்த அளவிற்கு என்றால் அது ஹலால் போன்ற ஒரு விஷயத்திலே மக்களை மறக்கடிக்க செய்யக்கூடிய விடயத்திலே இந்த வட்டி என்பது பரவி கொண்டு வருகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வட்டியை மறந்து விட்டோமா? வட்டி என்பது மாபெரும் ஹராம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தெரிந்தே அந்த வட்டியோடு நாம் தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வட்டி மாபெரும் ஹராம். வட்டி நம்மை அழித்துவிடும், குடும்பங்களை நாசமாக்கிவிடும், நம்மிடம் இருப்பதையும் அழித்துவிடும். நமக்கு எந்த ஒரு பரக்கத்தும் கிடைக்காத அந்த வட்டியினால், ஒரு வட்டியை கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை ஈட்ட நீங்கள் நினைத்தால் அல்லாஹ்வின் அடியார்களே, அது நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்காது என்பதை ஆழம் தாளமாக இந்த மார்க்கம் இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இதை அறிந்திருக்கிறோமா? படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த வட்டியை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையை கூறுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ தரு மா பக்கிய மினர் ரிபா.
ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வட்டியில் உங்களுக்கு மீதமாக இருப்பதை நீங்கள் விட்டு விடுங்கள். வட்டியை உண்ணாதீர்கள், வட்டியை எடுக்காதீர்கள், வட்டியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் நடிகார்களே படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான். இதிலே எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம்? வட்டியை விடுகிறோமா? வட்டி எனக்கு தேவையில்லை அதை என்று தூக்கி எறிகிறோமா? அல்லது வட்டியை நாம் சாப்பிடுகிறோமா? வட்டி எப்படியெல்லாம் வருகிறது நம் வாழ்வில், நம்முடைய வியாபாரத்தில்? அல்லாஹ் நடிகார்களை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த வசனத்தை கவனியுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலாகவே முஃமின்களாக இருந்தீர்கள் என்றால் மீதமாக இருக்கக்கூடிய வட்டியை விட்டு விடுங்கள். நீங்கள் உண்மையாகவே முஃமின்களாக, நீங்கள் உண்மையாகவே முஸ்லிம்களாக முஃமின்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் வட்டியை விட்டு விடுங்கள். யாருக்கு சொல்கிறான் அல்லாஹ்? யாருக்கு சொல்கிறான்? வட்டியை விடுகிறோமா? அப்படி நீங்கள் விடவில்லை என்றால் ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹ், என்ன தெரியுமா? இந்த வட்டியை அப்படி நீங்கள் நான் சொல்லியும் நீங்கள் விடவில்லை என்றால் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் புரியக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த அறிவிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். வட்டியோடு வாழ்பவன் அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வின் தூதருடன் போர் செய்பவனாக வந்துவிட்டான். அல்லாஹ்வின் கட்டையை தூக்கி எறிந்தவனாகத்தான் ஒருவன் வட்டியிலே செல்ல முடியும். அதனால் தான் இந்த அளவிற்கு அல்லாஹ் இங்கே நம்மை எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, வட்டியை உண்பவன், வட்டியிலே செல்பவன் அல்லாஹ்விடம் அல்லாஹ்வின் தூதரிடம் போர் புரிகிறவனாக இருக்கிறான். தயாராக இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடன் போர் புரிய தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் இந்த வட்டியை உண்பதினால், இந்த வட்டியின் பால் நீங்கள் செல்வதினால், இந்த வட்டியை உங்களுடைய வியாபாரத்திலும் உங்கள் பொருளாதாரத்திலும் ஈட்டுக்குவதினால் தயாராக இருக்கிறீர்களா? உங்களால் முடியுமா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத்தி வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம். அல்லாஹ் இந்த வட்டியை அழிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதகாத்தை, தர்மங்களை வளர்க்கிறான். சுப்ஹானல்லாஹ், வட்டிக்கு எதிர்மறை தர்மம். சுப்ஹானல்லாஹ், மார்க்கம் உங்களை பொருளாதாரத்திலே லாபத்தை ஈட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை. லாபத்திற்காகத்தான் பொருளாதாரம் செய்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. லாபம் வேண்டும், ஆனால் லாபத்தை ஹலாலான முறையில் பெறுங்கள். உங்களுடைய பொருட்களை விற்பீர்கள் என்றால் அதற்கு மார்ஜினாக இருக்கட்டும், அதற்கு கூடுதல் விலையை வைப்பதிலே எந்த தவறும் இல்லை. அதில் தான் நாம் லாபம் பார்க்க முடியுமே தவிர அல்லாஹ்வின் அடியார்களே வட்டியை கொண்டு நாம் லாபம் பார்க்க முடியாது, அது ஹராம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வின் அடியார்களே அறிந்து கொள்ளுங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதீ யதஹப்பத்துஹு அஷ்-ஷைத்தானு மினல் மஸ். யார் தெரியுமா? அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், ரப்புல் ஆலமீன், வட்டியை தின்பவர்கள், சுப்ஹானல்லாஹ், ஷைத்தான் தாக்கி பைத்தியம் பிடித்தவர்கள் எழுவது போன்றே தவிர அவர்கள் மறுமையில் எழமாட்டார்கள். யார்? வட்டியை உண்பவர்கள், வட்டியை சாப்பிடுபவர்கள். வறுமையில் வந்து ஒருவன் உங்களுக்கிடம் கடன் கேட்கிறான், அந்த வறுமையை பயன்படுத்தி கொண்டு அவனுக்கு நீங்கள் காசை தருகிறீர்கள் கடன் என்ற பெயரில். அதை திருப்பிக் கொடுக்கும் பொழுது அதை எனக்கு கூடுதலாக எனக்கு வைத்து கொடு என்று கேட்பதை விட ஒரு கொடிய கேவலம், ஒரு அசிங்கம், ஒரு அனாச்சாரம், ஒரு அநீதி எங்கு இருக்க முடியும்? அவன் கஷ்டத்தில் உண்ணுகிறீர்கள், அவனுடைய வருத்தத்திலும் அவனுடைய வறுமையை பயன்படுத்துகிறீர்கள். இதை மார்க்கம் தடுக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதைதான் ரிபல் ஜாஹிலியா, இதுதான் ரிபல் குரூத் என்று சொல்வோம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னாலே இருந்த இந்த பழக்கம், இதை அளித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? எப்படி வட்டியிலிருந்து நம்மை பாதுகாப்பது? சுப்ஹானல்லாஹ், கண்ணை மூடிக்கொண்டு வங்கியிலே கணக்கை செலுத்துகிறோம், வங்கியிலே வைத்திருக்கிறோம். அந்த வங்கி ஒரு வருடத்திற்கு எத்தனை வட்டியை நமக்கு தருகிறார்கள் என்பதை அளவீடு செய்கிறீர்களா? அல்லது வந்தவரை லாபம் என்று அமைதியாக அதை உண்டு கொண்டிருக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். போய் பாஸ்புக்கை எடுத்து பாருங்கள், உங்களுடைய பாஸ்புக்கில், உங்களுடைய கணக்குடைய பாஸ்புக்கில் எடுத்து பாருங்கள். அதில் இந்த ஓரத்தில் கிரெடிட் என்ற விஷயத்திலே அவன் என்ன செய்திருக்கிறான்? வங்கியாளர்கள், வங்கியை நமக்கு
நாம் சம்பாதிக்காத பணத்தை அவன் நமக்கு கூடுதலாக தருகிறான். ஏன் கூடுதலாக தருகிறான்? ஏனெனில் நீங்கள் தரக்கூடிய அந்த பணம் வங்கியிலே செல்கிறது. நீங்கள் ஒரு ஆள் மட்டுமா பணத்தை தருகிறீர்கள்? கோடிக்கணக்கான மக்கள் அந்த வங்கியிலே செயல்படுவக்கூடியவர்கள், கோடிக்கணக்கான பேர். 10,000 வைத்துக் கொள்ளுங்கள், 10,000ற்கு 1 கோடி, எத்துணை லட்சம், எத்துணை கோடி அந்த பணம். அந்த பணத்தை கொண்டு அவன் முதலீடு செய்கிறான். முதலீட்டாளர், கடன் தருபவர் யார்? நீங்கள் தான். அந்த வங்கிக்கு கடன் தருபவர்கள் யார்? நீங்கள் தான். கடன் தருகிறீர்கள், அதற்கு அவன் வட்டி தருகிறான். இதுதான் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இந்த அக்கவுண்டில் தான் நமக்கு வட்டி வந்து வந்து விழுகிறது. இதை கணக்குப்படுத்த வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களை. இதை உண்ண முடியாது, இதை உண்ணுவதற்கு ஹராம். இது நம் வாழ்க்கையில் அன்றாடமாக வரக்கூடிய ஒரு விஷயம். தயவு செய்து இனிமேலாவது, ஏன் இதெல்லாம் புதிதாக இருக்கிறது? புதிதாக இருக்கிறது என்றால் நமக்கு சொல்லப்பட வேண்டும். புதிதாக இருக்கிறது என்றால் இஸ்லாமிய நாடுகளில் பெரும் பெரும் உலமாக்கள், மூத்த மார்க் அறிஞர்களுடைய ஃபத்வாக்கள் இதெல்லாம் என்றோ காலத்திலே இதை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சொல்வதற்கு இங்கே யாரும் இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதை செயல்படுத்துங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. வட்டி ஒரு கணக்கு, ஒரு வங்கியிலே செல்கிறீர்கள் என்றால் எனக்கு வட்டி வேண்டாம் என்று சொல்லுங்கள், எழுதி கொடுங்கள். அதற்கென்று ஃபார்ம் ஒன்று இருக்கிறது. சேவிங்ஸ் பேங்க் வேண்டாம் என்று சொல்லுங்கள், கரண்ட் அக்கௌண்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தால் வங்கி இல்லாமல் இருக்க முடியவில்லை, அது அப்படி என்றாலும் சரி, அந்த வட்டியையாவது ஒழுங்குபடுத்துங்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது பாஸ்புக்கை எடுத்துக்கொண்டு எத்துணை வட்டி வந்திருக்கிறது அந்த கணக்கை, அந்த பணத்தை வெளியிடுங்கள். அதை உலமாக்கள் என்ன செய்ய சொல்கிறார்கள்? அதை உலமாக்கள் பள்ளிக்கு கழிவறை வசதிகள், மக்கள் பொதுஜன மக்கள் பயன்படுத்துவதற்கு, எடுத்துக்காட்டாக சாலை வசதிகள், இப்படிப்பட்ட விஷயத்திற்கு மட்டுமே செயல்படுத்த முடியும். இந்த வட்டி பணங்களை இவ்வாறு தான் கழிக்க முடியும். வட்டி பணங்களை எவ்வாறு கழிப்பது என்பது மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. அதை அப்படியே எடுத்தெல்லாம் உண்ண முடியாது, அது ஹராம். ஏனெனில் அல்லாஹ் வட்டியை ஹராம் ஆக்கியிருக்கிறான். நாம் ஒரு வங்கியில் பணத்தை போடுவோம், அந்த பணத்திற்கு அவன் வட்டியை தருவான். அந்த வட்டியை எடுத்துக்கொண்டு வருடா வருடம் 5,000, சில பேருக்கு 10,000, அவரிடம் இருக்கக்கூடிய அந்த வங்கி தொகைக்கு ஏற்ப அவருக்கு வட்டி வந்து வந்து விழுகிறது. இதை எவ்வாறு என்றைக்காவது சரி செய்தோமா? சரி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இப்படிப்பட்ட விஷயங்கள், நம்மை சூழ்ந்திருப்பது ஃபித்னாக்கள் தான், நம்மை சூழ்ந்திருப்பது சோதனைகள் தான். அதை சரி செய்வதுதான் முஸ்லிம். ஹராமான யாருடைய சம்பாத்தியம் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, உழைத்து நிற்பது போதுமானது. அதில் அல்லாஹ் ரிஸ்கை தருகிறான், அதில் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். அதனால் தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், வட்டி தான் பரக்கத்தை அழிக்கக்கூடியது. ஒரு வீட்டில் எப்போது பரக்கத் இல்லாமல் இருக்கும், பணம் எப்போது இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கும், வட்டி மிகப்பெரிய காரணம். அதே போல் வியாபாரத்தில் ஒழுங்குமுறை, வியாபாரத்தில் ஹராமை ஏற்படுத்தி கொண்டால் எத்துணை பணம் இருந்தாலும் சரி அது ஹராமாகத்தான் இருக்கும் என்று உலமாக்கள் சொல்லி. அல்லாஹ்வின் அடியார்களே, இது அன்றாடம் நம் முஸ்லிம்கள் இந்த பள்ளியை விட்டு வெளியேறினால் உடனடியாக வியாபாரம், பொருளாதாரம் ஈட்டுவது, அது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது என்றால் அதை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும்? நாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போலத்தான் வட்டி பல வகையாக பரவி கிடைக்கிறது நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சமூகத்தில். சுப்ஹான் அல்லாஹ். எடுத்துக்காட்டாக சொல்வேன் என்றால், வீடு வாடகைக்கு விடக்கூடிய விஷயம், இதை போகியம் என்று சொல்வார்கள். வாடகை என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, வாடகை என்றால் மாதம் மாதம் பணத்தை கட்டி அந்த வீட்டிலே இருப்பது. அதற்கு முன்பணமாக சில பேர் கேட்பார்கள். அது முன்பணம் என்றால் காஷ் அண்ட் டெபாசிட் என்ற பெயரில். இதை உலமாக்கல் ஒரு சில நிபந்தனைக்கு சரி என்று சொல்கிறார்கள். இது தவறில்லை. ஒரு 10,000 தருவது, அல்லது ஒரு 30,000 தருவது, அல்லது ஒரு 40,000 கொடுப்பது. இதை கொடுத்து பின்னால் வீடு வெளியே வரும் பொழுது அது மிச்சம் இருக்கக்கூடிய வீடு ஏதாவது சேதாரம் இருந்தது என்றால் அதை கழித்து திரும்பி கொடுத்து விடார்கள். இதை பற்றி நாம் இங்கே பேசவில்லை. எதை பற்றி பேசுகிறோம்? போகியத்தை பற்றி பேசுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எப்படிப்பட்டது இந்த போகியம்? ஒருவர் வீடு வைத்திருக்கிறார்,
அவருக்கு உடனடியாக பெரும் பணம் அவருக்கு தேவைப்படுகிறது, பெரும் தொகையிலான பணம் தேவைப்படுகிறது. 5 லட்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வீடுக்கு வாடகை விட்டால் மாதம் மாதம் கிடைக்கக்கூடியது 5000 தான் அல்லது 10,000 தான். இதை வைத்துக்கொண்டு அவருடைய தேவையை அவரால் பூர்த்தி செய்ய முடியாது. என்ன செய்வார்? உடனடியாக வீட்டை நான் லீஸ், ஏதோ மார்க்கம் அனுமதித்தது போன்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் செய்கிறார்கள், நானும் அதை செய்கிறேன், அது மட்டும்தான். அல்லாஹ் இதை ஹலாலாக்கி இருக்கிறானா? மார்க்கம் இது என்ன சொல்கிறது? அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள்? அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. என்ன செய்வார்? போர்டிலே லீஸ். என்ன லீஸ்? போகியம். என்ன போகியம்? 5 லட்சம் தாருங்கள், எனக்கு 5 லட்சம் கொடுத்து விடுங்கள், நீங்கள் 4 வருடம் அல்லது 3 வருடம் இந்த வீட்டில் இருந்து கொள்ளலாம். வீட்டில் இருந்து முடிந்தவருக்கு பிறகு, அந்த நான் 3 வருடம் முடிந்ததற்கு பிறகு நான் உங்களிடம் வாங்கி 5 லட்சத்தை அப்படியே திருப்பி தருகிறேன். இதுதான் போகியம். அல்லது வாடகையை தரவாமல், அல்லது ஒரு 100 ரூபாய் அல்லது ஒரு 500 ரூபாய். ஏன்? ஏன்னா வாடகை தந்திருக்கிறாராம். இதுதான் ஹராம். இது வட்டி. எப்படி வட்டி? ஒரு விதியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, யார் ஒருவர் கடன் தருவார்கள்? கடன் என்பது ஒருவருக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து தருவது மட்டும்தான் கடன். அல்லாஹ் எனக்கு இதற்காக நன்மையை தருவான், ஆகிரத்தில் எனக்கு இதற்கான நன்மை இருக்கிறது, இதை எதிர்பார்த்து தருவதுதான் கடன். இது அல்லாத உலக ஆதாயத்திற்காக ஏதாவது ஒரு பயனை அவர் கடன் தருவதன் மூலமாக அவர் அடைந்து விட்டால் அதற்கு பெயர் வட்டி. ஏதாவது ஒரு பயனை அடைந்து விட்டால் அந்த கடன் மூலமாக எனக்கு என்ன பயன்? உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கொடுப்பான் சொர்க்கத்திலே. இந்த உலகத்தில் எனக்கு என்ன பயன்? அதில் ஏதாவது ஒரு பயனை அவர் கணக்கிட்டு கொண்டு கூடுதலாக தாருங்கள். எப்படி? நான் உங்களுக்கு 5 லட்சம் தருகிறேன் அல்லவா, திருப்பி தரும்போது 5,10,000 தாருங்கள். இப்படி அல்லது எப்படி? வீட்டிற்கு காசு கொடுத்தாரு, அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வருபவர் கடன் கொடுத்திருக்கிறார், அந்த கடனுக்கு பகரமாக இந்த வீட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் வாடகையாளர் என்ன செய்கிறார்? அவர்தான் கடன் கொடுக்கிறார் வீட்டு உரிமையாளருக்கு 5 லட்சம். கடன் கொடுப்பது மட்டுமில்லாமல் அந்த கடனோடு அந்த வீட்டு உரிமையாளர் வீட்டை பயன்படுத்திக் கொள்கிறார். இது ஹராம். இதைத்தான் போகியத்தை ஹராம் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் கடனோடு சேர்ந்து என்ன வருகிறது? உலக நன்மையை அடைந்து கொள்கிறார். அவ்வாறு செய்ய முடியாது. கடன் தருகிறார் என்றால் வரும் கஷ்டத்தில் கேட்கிறான். அல்லாஹ்வை எதிர்பார்த்து கொடுப்பதுதான் கடன். திருப்பி தரும்போது எனக்கு என்ன லாபம் என்ற நோக்கிலே, அல்லது உன் வீட்டை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்ற நோக்கிலே வந்தால் அதற்கு பெயர் கடன் அல்ல, அதற்கு பெயர் வட்டி. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போலத்தான் சுப்ஹான் அல்லாஹ், ஒருவர் காசு தேவைப்படும், அவரிடம் எதுவும் இருக்காது, ரஹன் பணயத்தை வைப்பார், அடமானம் வைப்பார் ஒரு பொருளை. இந்த பொருளை என்ன செய்யுங்கள்? நான் திருப்பி தரும் வரை இந்த கடனை, இந்த பொருளை வைத்துக் கொள்ளுங்கள், நான் திருப்பி தராமல் போனால் அதற்கப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், இந்த நான் கொடுத்த பொருளை வைத்து ஏதாவது செய்து கொள்ளுங்கள். அவர் என்ன செய்வார்? இதுதான் ஃபிட்டிங் என்று சொல்கிறார்கள். சுப்ஹான் அல்லாஹ், கேள்விப்பட்டேன் இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தன்னுடைய பைக்கை எடுத்து போய் கொடுப்பார். அந்த பைக்கை கொடுத்து விட்டு அவர் ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கி கொண்டு அவர் சென்று விடுவார். இவர் அந்த பைக்கை எடுத்து ஓட்டு என்று ஓட்டிக் கொள்வார். ஊரிலே கடனும் கொடுப்பார், அதே சமயம் அந்த பைக்கையும் என்ன செய்வார்? பயன்படுத்திக் கொள்வார். ஹராம். ஹராம். கடன் தருகிறீர்களா அல்லது அடுத்தவருடைய கஷ்டத்தில் அண்டி பிழைக்கிறீர்களா? அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டாமா? இதற்கு பெயர் கடனா? இதற்கு பெயர் கடன் அல்ல, இதற்கு பெயர் வட்டி. அடுத்தவனுடைய உழைப்பிலும் அடுத்தவனுடைய கஷ்டத்திலும் அண்டி பிழைப்பவர்கள் தான் இந்த மாதிரியான வியாபாரங்களை செய்பவர். அந்த பைக்கை அடமானமாக வைத்திருக்கிறார் என்றால் அதை அப்படியே பாதுகாக்க வேண்டும். அவர் வரும் வரை, அவர் திருப்பி அந்த தரும் வரை அது அமானா, அதை தொடக்கூடாது, அதை பத்திரமாக பாதுகாப்பிலே நம் கையிலே வைக்க வேண்டும். அவர் திருப்பி தரவில்லை என்றால் பின்பு அதை பற்றி உலமாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் கடனை கொடுத்துவிட்டு இதை பயன்படுத்துவது ஹராம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போலத்தான் இன்று புதிதாக கிளம்பி இருக்கிறது நோ காஸ்ட் இஎம்ஐ. என்னது? தவணை முறையிலே வட்டி இல்லாத தவணை. எப்படி வட்டி இல்லாத தவணை? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த வட்டி இல்லாத இந்த தவணை என்பதை பார்த்து மயங்கி விடாதீர்கள். நோக்கா சிஎம்ஐ எந்த பொருளையும், எல்லா பொருளையும் தவணை முறை என்று வந்து மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும் என்பதை மட்டும் புடுங்கி அவனை அந்த கடனிலே தள்ளி விடுவது. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கே தெரியாது, உலமாக்கள் ஹராமாக்குகிறார்கள்.
இப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ், இப்படிப்பட்ட வியாபார வழிமுறைகள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? கடன் வட்டி இல்லாத கடன் என்று சொல்வான், வட்டி இல்லாத தவணை முறை என்று சொல்வான். ஆனால் ஒரு மாதம் நீங்கள் திருப்பி தர, நீங்கள் ஒரு மாதம் அதை கட்ட தவறிவிட்டால் அதற்கு உடனடியாக அபராதத்தை விதிப்பான். எப்போது இந்த அபராதத்தை விதிக்கிறானோ அப்போதே இந்த வழிமுறை ஹராமான வழிமுறையாக மாறிவிடுகிறது. அவன் என்ன நம் சகோதரனா நமக்கு தவணை முறையில் தருவதற்கு? அல்லாஹ்வின் அடியாரை சிந்தித்து பாருங்கள். எவனோ ஒருவன் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு நடுவிலே வந்து நான் நோக்காசியமை தருகிறேன் என்றால் அவன் என்ன அவ்வளவு நல்லவனா உங்களுக்கு தவணை முறையிலே, வட்டி இல்லாத தவணை முறையில் உங்களுக்கு கொடுப்பதற்கு? அல்ல, நம் கஷ்டத்தை அபராதமாக சம்பாதித்து அதிலே பிழைப்பு நடத்துபவன் தான் இவர்கள். அதனால்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, வியாபாரத்தை விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நம் கையில் என்ன இருக்கிறதை பாருங்கள், நம் கையேற்றவாறு செலவு செய்யுங்கள். உலக மாயையை பார்த்து நம்மை அதற்கு ஒப்படைத்து விட்டு பின்பு கஷ்டத்திலே தள்ளப்பட்டு விட வேண்டாம். இந்த நிலைமை நமக்கு வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, நம் கையில் என்ன இருப்பதை பாருங்கள். இதனால்தான் தவணை முறையில் வாங்குவதில் கூட உலமாக்கள் வேறுபடுகிறார்கள். அடிப்படையிலே தவணை முறை என்பதை வாங்குவது, ஏனெனில் ஒரு தவணை முறையில் வாங்குவதே ஹராமா? ஹராம் அல்ல. தவணை முறை அடிப்படையில் உங்களுடைய சகோதரர் இருக்கிறார், உங்களுடைய சகோதரர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு காசை, உங்களுக்கு ஒரு மொபைல், ஒரு போன் வேண்டும் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் வேண்டும். பேங்குக்காரனை பற்றி இங்க பேசவில்லை. உங்கள் சகோதரர், உங்கள் சொந்தக்காரர் அல்லது உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய வேறு யாராவது சொந்தக்காரர், நான் தருகிறேன், உனக்கு பணம் தருகிறேன், மாதம் மாதம் எனக்கு கொடுத்து விடு. இது தவறா? தவறில்லை. ஆனால் இவர்கள் வருவதுதான் இங்கே பயமாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது. அவன் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்கிறான் என்பது தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மத்லுல் கனி ஹராம். அது என்ன மத்லுல் கனி ஹராம்? வாங்கின கடனை பணக்காரனாக இருக்கும் பொழுது அதை திருப்பி தராமல் இழுத்தடிப்பது ஹராம். யாருக்கு? பணம் வைத்திருப்பவன் திருப்பி தர வேண்டும் உடனடியாக. பணத்தை வைத்துக் கொண்டு வாங்கிய கடனை திருப்பி தராமல் இழுத்தடிப்பது ஹராம் என்று சொல்கிறார்கள். யாருக்கு தர முடியாத நிலை? யாரிடம் உண்மையிலே பணம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்தான் திருப்பி தராமல் நிலை வரும். அவருக்கு மார்க்கம் ஃபனதிரத்துஹு இலல் மைஸரா, அவரால் எப்போ முடியுமோ அப்போது திருப்பி தர வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் வைத்துக்கொண்டே இழுத்தடிப்பவன், இதை எதோடு ஒப்பிடுகிறார்கள் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் எடுப்புக்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் என்று போவாதீர்கள். இன்று அந்த அளவிற்கு வந்து விட்டது இன்ஸ்டால்மெண்ட். சுப்ஹான் அல்லாஹ், இது ஒரு இப்போது அதிகமாக பிளக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆசை பொருள்களை காட்டி காட்டி உடனடியாக 50,000 பொருளை 5,000 கட்டுங்கள் போதும், 1,00,000 பைக்கை 10,000 கட்டுங்கள் தந்து விடுகிறேன். உடனடியாக 10,000 எடுத்துக்கொண்டு ஆதார் கார்டை எடுத்துக்கொண்டு மற்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று விடுவது அவனிடம். அதில் அவன் பட்டி போடுவான், எதை செய்கிறான், என்ன பண்ணுகிறான், எதையும் கேட்பதில்லை, அறிந்த மக்களிடம் திரும்புவதில்லை. எப்படி நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பொருளில் பரக்கத்திருக்கும்? பரக்கத்திருக்கும் என நினைக்கிறீர்களா? நீங்கள் வாங்கக்கூடிய பொருளில் அதில் நிம்மதி இருக்கும் என நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் எஞ்சு கொள்ளுங்கள். இது ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் எத்துணை உதாரணங்கள். எப்போது திருந்த போகிறது இந்த சமூகம்? அப்படி என்றால் பிரச்சனை எங்கே என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும், நம் வாழ்வியல் முறை எவ்வாறு இருக்க வேண்டும், கைக்கேற்ற அளவுக்கு நம்முடைய செலவு இருக்க வேண்டும். நாம் ஆசைப்படுவது தப்பல்ல, ஆனால் அது சரியான முறையில் அடையக்கூடிய அந்த நேரம் ஒருவரை பொறுமையாக இருங்கள், சபுராக இருங்கள், சேமிப்பை செய்யுங்கள், தவறில்லை, சேமியுங்கள், சேமித்து அந்த பொருளை வாங்குங்கள். அல்ஹம்துலில்லாஹ், யார் தடுத்தது? சேமித்து அந்த பொருளை நல்ல முறையில் வாங்குங்கள். உடனடியாக வாங்கியாக வேண்டும், இன்றே வாங்க வேண்டும், நாளை வாங்க வேண்டும், அவன் தருகிறான் இவன் தருகிறான், இப்படி சென்றீர்கள் என்றால் இது ஹராமாகிவிடும். ஏனெனில் வட்டி இல்லாமல் உங்களுக்கு அவன் யார் உங்களுக்கு கொடுப்பதற்கு? அவன் யார்? அவன் யாரும் இல்லை, அவன் வியாபாரம். இதனால்தான் உலமாக்கள் எவ்வாறு கணக்கு கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? இவர்கள் ஹராமாக யாரெல்லாம் வட்டி இல்லாத தவணை முறை என்ற பெயரிலே உலா வரக்கூடிய இந்த நிறுவனங்கள் ஹராம் என்று எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. கடன் தருபவன் எப்படி லாபம் பார்ப்பான்? கடன் தருபவன் எவ்வாறு லாபம் பார்க்க முடியும்? கொடுத்த பொருள் அதே பொருளை அவர் திரும்பி தர வேண்டும், இதுதான் மார்க்கம் சொல்கிறது. இதை கூடுதலாக செய்யக்கூடாது. அப்படி அவன் கூடுதலாக வாங்கிவிட்டால் அது ஹராம். இந்த வட்டி இல்லாத தவணை முறை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள் வருடம் கோடிக்கணக்கில் லாபம் பார்க்கிறார்கள். எவ்வாறு கோடிக்கணக்கில் லாபம் பார்க்க முடியும்?
சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய என்றால் தாபி, தமாரா என்ற ஒரு சில நிறுவனங்கள் இருக்கிறது. இன்று இந்தியாவிலே ஸ்னாப்மின்ட் என்ற நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனம் எல்லாம் எப்படி லாபம் பார்க்கிறார்கள்? எப்படி லாபம் பார்க்க முடியும்? கடன் தருபவன் எவ்வாறு லாபம் பார்க்கிறான்? லாபம் பார்த்தால் அவன் வட்டியிலே வாழ்கிறான், வட்டியிலே தின்கிறான். அப்படி என்றால் தான் கூடுதலான பணம் அவனுக்கு கிடைக்கும். எவ்வாறு கூடுதலாக பணம்? அபராதத்தை வைத்து, நமக்கே தெரியாமல் வட்டியை போட்டு, அந்த ஒரு மாதம் கட்ட தவறிவிட்டால் அவனிடம் அபராதத்தை வாங்கி அதோடு வட்டியை ஆரம்பம் செய்வது அவனிடம். அப்போது உங்களுக்கு நோகாசி இஎம்ஐ வட்டி இல்லாமல் கொடுத்தோம், இப்போது நீங்கள் கடனை அதாவது தவணை முறையை கட்ட தவறிவிட்டீர்கள், அதனால் உங்களுக்கு 2% வட்டி இதோடு. இவ்வாறு தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் படித்தால் போதும் அல்லாஹ்வின் அடியார்கள். அதை படிப்போமா? ஏன்? ஏனெனில் அவனே அதை காட்ட மாட்டான். நம்மிடம் வாங்குவது ஒரே ஒரு டிக்கு. அந்த டிக்கை தட்டி விட்டோம் என்றால் நாம் சென்று விடுவோம். அவன் என்னென்ன ஹராமான விஷயத்தை எழுத முடியுமோ எல்லாவற்றையும் எழுதி வைத்து விடுவான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸிலே. அதை கட் பண்ணிட்டு நாம் போயிட்டு விடுவோம், நமக்கே தெரியாது. சுப்ஹானல்லாஹ். பின்பு பரக்கத் வேண்டும்னா எப்படி பரக்கத் இருக்கும்? வாங்கிய பொருட்களில் எப்படி பரக்கத் இருக்கும்? வாங்கிய கடனில். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் திருமறை சொல்கிறான், வஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கிறான். எதை ஹராமாக்கிறான்? வட்டியை ஹராமாக்கிறான். அதனால் ரிபாவிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். வட்டியினுடைய பல 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 வகையான ரூபங்கள் இருக்கிறது. அனைத்து ரூபங்கத்திலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாததை அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. வட்டி இல்லாத மக்களாக, வட்டியை புழங்கக்கூடிய மக்களாக இல்லாமல் உழைத்ததை கொண்டு, ஹலாலான ஊதியத்தை கொண்டு, தேவையை கொண்டு, தேவைக்கு ஏற்பவாறு பொருளாதாரத்தை ஹலாலான முறை ஈட்டக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வகூலு கௌலி ஹாதா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இபாதல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.